அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 சாரி. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே 2 வீக்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டுகிட்டே இருந்ததுனாலவே எடுத்து வச்சுருந்தேன். பட் போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால டிலே ஆகிடுச்சு. இப்போ கூட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சாரியில் ஃபுல் மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். லைனிங் வந்து ஒரு 4 மீட்டர் வந்து எடுத்துருக்கேன். 4 மீட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 மீட்டர் வந்து எடுத்துக்கோங்க. லைனிங் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு லென்த்தாக இருக்கும், பிரெத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம பிரெத் சைட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபில் வைக்கிறதுக்கு ரிமைனிங் துணியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பிரெத் சைட் தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட் சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் அந்த ஃபோல்டிங் அந்த அவங்க மடித்து வச்சிருக்கிறது அப்படியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெரியலைன்னா வீடியோ நடுவுலேயே கொஞ்சம் காமிச்சிருப்பேன். இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபோல்டிங் சைடு எப்போவுமே நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து ஃப்ரீயாக இருக்க சைட் தான் இருக்கும். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நெக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ். அதே மாதிரி ஷோல்டர் கூட ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ். மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும்ல, ஸோ அதுக்காகவும் ஒரு ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அவங்களோட கை வந்து அளவு எடுத்துகிட்டு ஒரு 6 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும் நார்மலாக யாருக்கு இருந்தாலும். ஸோ ரொம்ப பெரியவங்க அப்படி இருந்தாங்களோ 6ன்றது ஒரு 6.5 ஒரு 7 அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு மேலே வந்து கை வராது. 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக விட்டுடலாம். இப்போ கர்வ் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து நான் எடுத்துகிட்டு அந்த 1.5 இன்ச்லேயே வந்து கர்வ் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அளவு தான் எடுத்திருந்தேன். ஃப்ரண்ட் வந்து ஒரு 15 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு 15 கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேஸ்ட்டில் வேணும்னா வேஸ்ட்டில் எடுத்துகிட்டு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லா ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நெக்குக்கு வந்திருந்தேன். ஸோ நெக்கு வந்து பார்த்து கட் பண்ணணும். டிசைனர் நெக் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நெக்லெஸ் நெக் வச்சுட்டு பேக்கில் வந்து டபுள் ஹோல் வச்சுட்டு நெக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கட் பண்ணணும்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிடுறேன். நார்மலாக பா நெக் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பா மாதிரி ட்ரா பண்ணினாலே போதும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்துகிட்டு பா மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா உங்களுக்கு யூ மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ கைக்கு கட் பண்ணல ஆம்கோல் 1.5 இன்ச் எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் 1/4 இன்ச் எடுத்துகிட்டு யூ மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான், நெக் எப்படி வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ நான் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். தெரியுதா? பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு சைடு மார்க் பண்ணாலே போதும், பேக் சைடு வந்து அதே அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சில பேர் கட் பண்ணுவாங்க, ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வச்சுட்டு ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நான் இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பேக் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து கட் பண்ணிக்கிட்டோம். கீழே வந்து நம்ம 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்குமே நம்ம ஃபுல் லென்த் வந்து நம்ம எடுக்கல. ஸோ இப்போ தான் நான் வந்து எடுக்க போகிறேன். நான் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணி நான் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹிப்பை ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து இன்ச் டேப் வச்சு எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் வச்சு எடுக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 28 அந்த மாதிரி வருதுன்னா 28 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 7 வரும்ல. ஸோ இந்த பொண்ணோட அளவு கூட 28 தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 7. இப்போ வந்து என்னோட லென்த் வந்து 7 வந்துச்சு. ஸோ 7 வச்சு தான் நான் பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி கர்வாக வரும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்குமே கர்வாக வரும். ஸ்டிச்சிங்கோட கட்டிங்கோட மார்க்கிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா மார்க்கிங்க்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக மார்க் பண்ணி தரணும். ஸோ அந்தளவுக்கு தான் ஸ்டிச் பண்ண முடியும். இதே மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்தாச்சு. ஸோ இந்த நெக்கு இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து சுடிதார் டாப்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதார் டாப்க்கு வந்து இதே மாதிரி தான் வரும். பட் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கீழே வந்து லென்த் வைக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ப்ளவுஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மேக்ஸியாக இருக்கட்டும், அம்ப்ரெல்லாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கை தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கை எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இஷ்டம் எப்படி வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கிளாத்தை கொஞ்சம் சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இதை எப்படி கட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பிரெத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, ஸோ அந்த கம்மியான சைடு தான் லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லிட்டு மடிக்க போகிறீங்க. கொஞ்சமாக வந்து மடித்தா போதும். மடித்தது நடுவில் அந்த கோடு தெரியும், லைக் அங்கே ஃபோல்ட் பண்ணது, அந்த ஃபோல்டிங்கை வச்சு மடிக்கணும். இவ்வளோ தான் மெத்தடு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்கட்டும் இல்லை கையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் கை மெஷர்மெண்ட் இது வந்து ரொம்ப ஈஸி, நம்மளுக்கே தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு நீட் இருக்கோ இந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் மார்க் பண்ணிவிட்டு அகலத்தை மார்க் பண்ணணும், அவ்வளோதான். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு கர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்படியோ வந்து நம்ம அந்த லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம 6 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கோம்ல, ஸோ அதே 6 இன்ச்சஸ் தான் வந்து இங்கே தேவைப்படும். ஸோ 6ன்றது ஒரு 6.5 இல்லை
இல்லை 7 வரைக்கும் எடுத்துக்கோங்க பட் ஸ்டிச்சிங்காக. கை லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஹாம்கோலும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழேயும் அதே அளவு தான் 6 தான் நம்ம எடுக்க போகிறோம். அது 6 வந்து கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கர்வ் அப்படியே தெரியும் நம்மளுக்கு. இப்போ அதுவே மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த முனையில் 2த்துக்கும் கார்னரில் இருக்க வந்து கொஞ்சம் நாட்ச் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சென்டர் பீசஸ் எதுன்றது தெரியும். நாட்ச் கட் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட கை பார்ட் வந்து வரும். ஸோ 2 துணி வருதான்றதை பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஃபோல்டிங் சைடு தான் நம்ம சைடு இருக்கணும், அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு கை இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நம்மளோட சாரியில் வந்து கட் பண்ண போகிறோம். சாரீ கட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. லைனிங் மட்டும் தான் பார்த்து கட் பண்ண போகிறோம். ஸோ அது லைனிங் அப்படியே மேலே வச்சுட்டு சாரீ வந்து கட் பண்ண போகிறோம். சாரீலும் அகைன் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த ஃபோல்டிங் வச்சே வந்து நம்ம பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நார்மல் சாரீனா பரவாயில்ல, கீழே மேலேயே பார்டர் இருக்குன்றதுனால அந்த பார்டர் தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து மேலே வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த பார்டர் வந்து கீழே கையில் வச்சா மட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த நடுவில் வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் அப்படியே மேலே வச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டேன். பார்டர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே அந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் நெக் வந்து கட் பண்ணல, பிகாஸ் நான் டிசைனர் நெக் கட் பண்ண போகிறேன்ல. ஸோ அதுக்காக நெக் கட் பண்ணல. ஸோ நெக்கு சில பேர் கட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணுவாங்க. கட் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கட் பண்ண மாதிரி தான் பேக் பார்ட்டை கட் பண்ணிவிடுங்க. பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையுமே கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரீல் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு. கை தான் கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ணும்போது பார்டர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக வந்து 2 சைடு கார்னர்லேயும் வந்து கை இந்த மாதிரி தான் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி பார்டர் சாரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து கை இந்த மாதிரி பார்டர் வச்சு கட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அந்த சைடு பார்டர் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி அந்த சைடை வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ கையெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரிமைனிங் துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க கிளாத் தான் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லைனிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து விரித்து வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட சாரீ கிளாத்தை வந்து மேலே அப்படியே போட்டுக்கலாம். இப்போது இது எதுக்காக அப்படி போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா லைக் லென்த் வந்து நம்ம எந்தளவுக்கு வேணுமோ அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக தான். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக லென்த் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 48 லென்த் ஒருத்தவங்களுக்கு இருக்குது. ஃபுல்லாகவே ஷோல்டர்லேருந்து கால் வரைக்குமே நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 48 இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணுறோம்ல. ஃப்ரண்ட்டில் 48னா ஃப்ரண்ட்டில் ஒரு 15 வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 48 வந்து 15ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து நம்ம கீழே வச்சு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணாவே கூட லைனிங் துணி சாரியோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கை தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். எதுவும் இல்லை, சாரிக்கு மேலே லைனிங் வச்சுட்டு அப்படியே மேலே ஒரு ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சிச்சு வேலை. இப்போ வந்து ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ற பாருங்கள். சாரிக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு அப்படியே நெக்கு வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த நெக்கை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் கர்வ் திரும்பணும்ல. ஸோ அதுக்காக அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு மேலே அதே மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதே மெத்தட் தான் பேக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நாட்ச் போட்டுட்டு அகைன் திரும்ப போகிறோம். மிஷின் வந்து கொஞ்சம் விண்டோ ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்கிறது எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பார்த்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். வாட்டி டீட்டெயிலாக வந்து ஸ்டிச்சிங் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு தான் ஸ்டிச்சிங் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதை மட்டும் கொஞ்சம் லைக் அப்படியே மேலோட்டமாக சொல்லிக்கிறேன். லைனிங்கையும் சாரியோ ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அகெயின் திருப்பி ஒரு தையல் போடணும், அவ்வளோதான். தையல் போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷோல்டர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் கூட ஒரு 2 இன்ச்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்ல பக்கம் ரெண்டுமே வந்து பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறமா கை தான் ஜாயின் பண்ண போகிறோம். கையில் ஃபர்ஸ்ட் வந்து ஆம்கோல் தான் கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு கை வந்து அவ்வளோதான். ஒரு 2 ஸ்டிச்சஸ் வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ரில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரில் வைக்கிறதுலையுமே நிறைய மெத்தட் இருக்குது. மினி வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க கேட்டது வந்து அதிகமாக ஃப்ரில் வச்சு எனக்கு ஸ்டிச் பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு இன்ச்சஸாக அப்படியே நானே பார்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஸோ பாக்ஸில் வைக்கலாம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃப்ரில் வச்சோம்னா கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு இன்ச்சஸாக அப்படியே எடுத்து ஃப்ரில் வச்சாச்சு. இதே மாதிரி லைனிங்கையும் சாரியும் ஒன்றா வச்சுட்டு இதே மாதிரி ஒரு இன்ச்சாக வந்து நம்ம வந்து ஃப்ரில் வச்சுட்டே வந்துட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேக் பீஸஸும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து நம்ம இன்ச்சஸ் அளவு எடுத்துகிட்டு அப்படியே சைடில் நீட்டாக வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே ஒரு 2 இன்ச்சஸ், அதாவது 2 தையல் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரில்லெல்லாம் வச்சதுக்கப்புறமா நாட்டு தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது டிசைனர் நெக்குன்றதுனால 2 நாட் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நாட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரில்லெல்லாம் வச்சுட்டு சைடில் அப்படியே ஒரு ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இப்படி தான் ஃபைனல் லுக். லாஸ்ட்டாக 1 மீட்டர் துணி பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஷாலும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனல் லுக் இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த மேக்ஸி ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஓட பார்க்கலாம். டாடா.